நம்மளுடைய பெரியபட்டினத்துல 124 சந்தன கூடு திருவிழான்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் அந்த பெரிய ஒரு சந்தன கூடு. இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் தரைத்தளத்துல இருந்து 40 உயரத்துக்கு மேல இருக்கும். மக்கள் எல்லாரும் ரொம்ப பயங்கரமா இது மகான் சையத் அலி ஒலியில்லா. நம்ம சையத் அலி ஒலியில்லா வணங்கியிருக்காங்க. பொதுவாக சந்தனக்கூடுனாலே இந்த அல்வா இந்த பள்ளியோட வரலாறு கிட்டத்தட்ட 400 இடங்களுக்கு மேலே கல்லுப்பள்ளியை நோக்கி நம்ம சந்தனக்கூடு வந்துட்டு இருக்கு. கல்லுப்பள்ளியை நெருங்கும் போது இங்கே மக்களுடைய திரளான கூட்டத்தில் வந்து மேலே அப்படி இல்லை. இந்த தர்காவே இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கு. பெரியபட்டினம் சந்தனக்கூடு, நம்மளுடைய பெரியபட்டினம் சந்தனக்கூடு திருவிழா, பெரிய சந்தனக்கூடு, அதுக்கப்புறம் சின்ன சந்தனக்கூடு, பட்டாசுல வெடித்து சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்கோம். வாழ்த்துக்கள் தம்பி. பெரியபட்டினம் பள்ளி அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப ஒரு சுத்தமான நம்மளுடைய ஒரு பள்ளி அப்படின்னு. சிக்கன் 65 லெக் பீஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கவுத்தம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுக்கு அப்படியே கையில் பிடிச்சி பயத்தில் இருக்க அப்படியே வயசு மக்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால சொல்ல மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே ஏறி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே வந்து நம்ம அதனால வியாபாரம் சரியா அந்த அளவு ஓடிடும். மக்கள் ஒளி உள்ள தர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து தான் நம்மளுடைய அந்த சந்தனம் எல்லாமே பூ இந்த மாதிரி பத்திகள் வாங்கிட்டு போவாங்க. அதுக்குன்னே அண்ணன் இந்த இடத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா சந்தனம் கூட தோல்ல சுமந்துட்டு போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்களும் தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வந்து ஜெர்சி பண்ணி எல்லாமே அடிச்சு கொடுத்து இந்த டீமே ரொம்ப பயங்கர மாசா இருக்கு. மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு எல்லாருமே வந்து முழுவதுமா கையில தூக்கிட்டு போறவங்க தான். கூட வந்து தோல்ல சுக்கிட்டு வரனால ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்காங்க. தோல்ல சுமந்துட்டு வரும்போது ஏகப்பட்ட மக்கள் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா ஒரு திரளான கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது. அந்த ட்ரம்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொட்டிக்காரங்க அடி 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 ரொம்ப சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரும் ரொம்ப பயங்கரமா அடிக்க பாட்டு போடுவாங்க. ரொம்ப என்ன விஷயம் பிடிக்கும்? கூட ரொம்ப பிடிக்கும். கூட அப்படி கையில தூக்கிட்டு வர்றாங்களா? வெயிட்டா இருக்குமா? எப்படி நிறைய பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்துறாங்க. எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு உங்க கையில கொடுத்தா தூக்கிடுவீங்களா? தூக்கலாம் முழுவதும் எல்லா இடங்களையும் சந்தன கூட நடக்குது. ஆனா சந்தன கூட தோல்ல சுமந்து தூக்கிட்டு போறது நம்ம பெரியபட்டினத்துல மட்டும்தான். சந்தன கூட அடி 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 சந்தன கூட எத்தனை வருஷம் போய்கிட்டு இருக்கு? எத்தனை வருஷம் பாரம்பரியம்? 124. இந்த சந்தன கூட்லயே இதுதான் பாரம்பரியம் தரவங்கள என்ன காரணமா இருக்கும்? இது வந்து பல தலைமுறை எடுத்துட்டு இருக்காங்க. யார் அடங்கி இருக்கிறது? இது மகான் சையத் அலி ஒலியில்லா. நம்ம சையத் அலி ஒலியில்லா அவங்க அடங்கி இருக்காங்க. போர் செய்யறதுக்கு வந்தவங்க. ஆமா, அவங்க வந்து இஸ்லாத்தை பரப்புறதுக்காகவும் மத நல்லிணக்கத்தை கொண்டு வரதுக்கு வந்தாங்க. பெரியபட்டினம் சந்தன கூட அந்த பக்கம் இந்த பக்கமும் ரொம்ப அசைஞ்சு சூப்பரா வந்துட்டு இருக்கு. இந்த பெரியபட்டினம் சாதனையில் வந்து சூப்பரா வந்துட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு கூடு, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கூடு. இந்த கூடு வரும்போது ரெண்டு பக்கமுமே மக்கள் வெள்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியூர் வெளிநாடுகள்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கூடு நல்லா இருக்கு. ஓகேக்கா ஓகேக்கா. நாங்க யூடியூப் ரசிகர். ரொம்ப நன்றி. யூடியூப் பாத்திருக்கீங்க. ஆமா. ஸோ சரியா வந்து நம்மளுடைய சந்தன கூடு தூக்கிட்டு போறது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்னு. இந்த 2 கிலோமீட்டர் பாதையில் எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி கடைகள் இருக்கு. பொதுவாக சந்தன கூடுனாலே இந்த அல்வா கடை, இந்த ஜிலேபி கடை இது எல்லாமே இருக்கும். சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமத்து மக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே இங்கே வருவாங்க. ஆனால் எவ்வளோ எப்படி இருக்கு? இந்த வருஷம் பரவாயில்ல சார். இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. நைட்டுக்குள்ளே எல்லாம் வித்துரும் ஓரளவுக்கு. ஓகே. எந்த ஊரில் வரீங்கன்னா? மீமிசல் சார். மீமிசல் கட்டுமோடி அங்கேருந்து வரீங்க. அந்த காலத்து வெள்ளை கிணறு அப்படின்னு இந்த ஒரு பகுதி தான் இந்த வெள்ளை கிணறு. இந்த இடத்துல கொண்டு வர கூட இந்த வெள்ளை கிணறுல இப்ப நிப்பாட்டுவாங்க. இப்ப நம்ம தான் கொடுத்துக்கிற டீம். ஆமா. இந்த இடம் வந்து ஒரு 1.5 டன் இருக்காங்க சொல்றாங்க. அப்படியா? 1 டன் இருக்கா? எப்படி தோல்ல சுத்தி எப்படி வெயிட்டா இருக்கு? வெயிட்டா இருக்கு. வச்சு கொண்டு போயிடலாம். பேர்னால வீடு தூக்க முடியாது. ஓகேண்ணா. அதாவது உலகத்துல தர்காக்கள் ஏகப்பட்ட இடத்துல கொண்டாடுறாங்க. சந்தன கூட தோல்ல சுமக்கிறது பெரியபட்டினம் தான் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு? எல்லாருக்கும் பெருமையா இருக்கு. அது எந்த ஒரு சூழ்நிலையும் மாத்தல. கூட வந்து இந்த ஆங்கில தான் தூக்குறாங்க. ஸோ அந்த கையில தூக்குறதை நம்ம பாக்குறோம். இவ்வளவு வெயிட்டான கூட அப்படியே கையில தூக்கிட்டு அப்படியே விடாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஏரியா முழுவதுமாக நம்ம பாக்குறோம். இந்த வெயிட்டை தாங்க முடியாத அளவுக்கு
இந்த கூடு போகும்போது அப்படியே பார்த்தோம்னா பின்னாடி வந்து இதோட சின்ன கூடு வரும். ஸோ சின்ன கூடை நம்ம பார்ப்போம். சின்ன கூடை ஸோ சின்ன கூடை வந்து நிறைய இளைஞர்கள் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அந்த சந்தன கூடை ஆடிக்கிட்டே போகும்போது அதுக்கு கூடு துணை கூட ஒரு சின்ன கூடு போய்கிட்டு இருக்கு. இதையுமே ஒரு யங்ஸ்டர் டீம் தான் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன கூடுமே அந்த சந்தன கூடுக்கு துணை கூடு. நிறைய யங்ஸ்டர்ஸ் தலை நல்லா இருக்கீங்களா? சந்தன கூட தோல் வச்சுட்டு போறீங்களா? என்ன உள்ள வச்சுறீங்க? அந்த வெயிட் வந்து அழுத்திடாம இருக்கிறது சூப்பர் தல. வெயிட் தூக்கிட்டு போகும்போது எந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும்? எந்த அளவுக்கு ஜாலியா இருக்குமா? வலியா இருக்கு. ஆனாலும் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். ஓகே, நீல இளைஞர் நீ. ஆமா. ஓகே சார், யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாரும் பெரிய இது கல்யாணம் முடிச்சவங்களுக்கு அந்த கூட கல்யாணம் முடிச்சவங்க அது லிமிட்டை பிரிச்சிருக்காப்ல. இந்த இதில் கூட்டத்துக்குள்ள அடுத்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சிடும், பெரிய கூட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி எல்லா இளைஞர்கள் தான் இருக்காப்ல. இளைஞர் சங்கத்தை சேர்ந்தவர் வருத்தப்பட வலிமை சொல்கிறேன். அதே தான் சூப்பர். ஓகே ஓகே. இதில் ஸோ இந்த சந்தன கூட இதில் என்ன இருக்குங்க? உள்ள என்ன இருக்கும்? உண்டிய கூட மட்டும் பார்ப்போம். ஓகே ஓகே. கூடுக்கு வர உண்டியல் பணம். ஸோ இந்த சந்தன கூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன சந்தன கூட்டில் வர்ற உண்டியல் பணம் காசு எல்லாத்தையுமே இதில் தான் வைப்பாங்களா. ஸோ அந்த அளவுக்கு இந்த சின்ன சந்தன கூட ரெடி பண்ணியிருக்காங்க. ஜாதி மக்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து எங்களோட அவங்க தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. எல்லா மக்களும் நன்மையாக இருக்குது. எல்லாருக்குமே கந்தூரி விழாக்கள் சாப்பாடு ஆக்கி போடுறாங்க. நல்லபடியாக செய்கிறாப்புல. பெரியபட்டினத்தோட முக்கிய வீதி அந்த பேருந்து நிலையத்தை நோக்கி அந்த சந்தனக்கூடை வந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து எப்படி அந்த சந்தனக்கூடை தூக்கிட்டு வர்றாங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியே அந்த இடத்துல வந்து வயர் கம்பியில் படாத அளவுக்கு இந்த கூடு வந்து அசைஞ்சு வந்துட்டு இருக்கு. வயர் கம்பி வந்துருச்சு. ஓரம். ஸோ கூடை வந்து நம்ம ரொம்ப பக்கத்தில் பார்க்குறோம். அந்த வயர் கம்பிகள் மேலே பற்றாமல் ரொம்ப பக்காவாக அதை கொண்டு வந்துட்டாங்க இருக்கோம். வானத்தில் ஒரு 30 அடிக்கு மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்குங்கிறத நம்ம தலைவர் வந்து வியூ காட்ட போகிறாப்புல. ஸோ இந்த இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ட்ரோன் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கதால அப்படியே நம்மளை கொண்டு வாங்க பார்ப்போம். அங்கேருந்து வர்ற ட்ரோனில் நம்ம சந்தன கூட பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ வரலாறு இருந்தாலும் இந்த பெரிய பட்டினத்துக்குன்னு தனியாக வரலாறு இருக்கு. இந்த ஊர் என்ன சொல்லுவாங்கன்னா பௌத்திரமாணிக்க பட்டினம் அப்படின்னு. அந்த காலத்தில் அரேபிய காலத்தில் நிறைய வாணிபங்கள் செஞ்சு பெரிய வளங்கள் செழித்தவங்கன்னா ஒரு ஊர் தான் இந்த ஒரு பெரிய பட்டினம். வெத்தலைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிக பிரபலம். அப்பேற்பட்ட இந்த ஊரில் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜலால் ஜும்மா பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளியோட வரலாறு கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலே. இங்கே உள்ள கற்கள் எல்லாமே மிகவும் அதிக எடை கொண்டதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பள்ளிகளை எல்லாத்தையுமே கட்டினது ஜின் பள்ளிங்கிற ஒரு வரலாறுமே இருக்குது. அந்தளவுக்கு சிறப்பாகக்கூடிய இந்த ஒரு கல்லுப்பள்ளியில் இருந்து தான் சந்தனக்கூடை எடுத்துகிட்டு போயிட்டு தர்கா வரைக்கும் கொண்டு நடுவில் வச்சுருவாங்க. திருப்பி பகல் கூடுங்கிற ஒரு நிகழ்வு வச்சு அங்கேருந்து சந்தனக்கூடை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஒரு 8 மணிக்கெலாம் அந்த விழா நிறைவு பெறும். அதை முன்னிட்டு இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ஒரு என்ஜாய்மெண்ட் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தனக்கூடை ரொம்ப சூப்பராக தூக்கிட்டு வர்றாங்க. இந்த இடத்துல வளைஞ்சிட்டு வர்றதுலாம் ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். அதனால் இந்த மக்கள் வந்து ரொம்ப சூப்பராக அந்த சந்தனக்கூடை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கல்லுப்பள்ளியை நோக்கி நம்ம சந்தனக்கூடை ரொம்ப அழகாக அசைஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ பெரியபட்டினம் சந்தனக்கூடை ரொம்ப ஒரு சிறப்பாக ரொம்ப அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் ரொம்ப அருமையாக தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கல்லுப்பள்ளியை நோக்கி நம்ம சந்தனக்கூடை வந்துட்டு இருக்கு. கல்லுப்பள்ளியை நெருங்கும் போது இங்கே மக்களுடைய திரளான கூட்டத்தில் வந்து மேலே அப்படி கீழே இருக்குது. ஸோ இந்த கல்லுப்பள்ளிக்கு இந்த பெரியபட்டினம் பள்ளிக்கு நம்மளுடைய சந்தனக்கூடை ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல சுற்றி மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேரை தொட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சின்ன கூடுமே பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சின்ன கூடுமே அதுக்கு துணையாக வச்சுருவாங்க. சின்ன கூடை ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தர்காவுக்கு வந்திருக்க அந்த உண்டியல் பணங்கள் எல்லாமே இதுக்குள்ளே தான் கொண்டு வருவாங்கன்னு. பெரிய கூடை சின்ன கூடைன்னு இந்த தர்காவே இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரியபட்டினம் சந்தனக்கூடை பெரியபட்டினம் கல்லுப்பள்ளியில் சூப்பராக வச்சுட்டாங்க. கீழே போய் பார்ப்போம். நம்மளுடைய பெரியபட்டினம் சந்தனக்கூடை திருவிழா பெரிய சந்தனக்கூடை அதுக்கப்புறம் சின்ன சந்தனக்கூடை பட்டாசுல வெடித்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு. சந்தனக்கூடை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் நம்முடைய மினரா பள்ளி ரொம்ப சூப்பராக இருக்கு. புகழ்பெற்ற நம்மளுடைய பெரியபட்டினம் சந்தனக்கூடை இதுதான். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த சந்தனக்கூடை சவுக்குகள் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். அந்த கார்னர் முழுவதுமாக ஏகப்பட்ட இடத்துல இதை பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஒரு அமைப்புகள் எல்லாமே இரும்பில் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த வருஷம் முழுவதும் இரும்பில் பண்ணி இதுக்கு மேலே ஒரு லேயர் அதுக்கு மேலே ஒரு லேயர் அதுக்கு மேலே நிறையா பூக்கள் எல்லாருமே சோவடிச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கூடமே வந்து பார்க்கும்போது இதுவுமே இரும்பு கம்பியில் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே எல்லாமே ஜோவடிச்சு உள்ள டெக்கரேஷன்ஸ்லாம் கிட்டத்தட்ட இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கே 1 மாதத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு தடவை சந்தனக்கூடை நடத்துகிறாப்புல 2 தடவை இடத்துல நல்லா இருக்குமா? நல்லா என்ஜாய் பண்ணிடலாம். கோரசோன் கத்துலாமா? கத்துவோம்.
முபீத் கண்ணாடி நல்லா இருக்கு. எங்க வாங்கினீங்க? சந்தனக்குடில கண்ணாடி வாங்கி சந்தனக்குடில போட்டிருக்காப்ல. உங்க டீம் பேரு? சிக்கோ பையனுங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. சந்தன கூட மாசம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். பெரியப்பட்டினம் பள்ளி அப்படின்னு சொல்றது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கல்லு பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பள்ளிக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஜமால் ஜலால் பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளி நேம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த காலத்தில் வாணிப நோக்கத்துக்கு வந்த இஸ்லாம் மக்கள் இங்கே இருந்திருக்காங்க. காலகட்டத்தில் வந்து அவங்கள வணங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு பள்ளிகள் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பள்ளி தான் ஜலால் ஜமால் பள்ளி அப்படின்னு. இந்த இடத்துல உள்ள ஒரு அடக்கஸ்தலம் இருக்குது. இந்த அடக்கஸ்தலத்தில் தான் அவங்க 2 பேருமே அடங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறுல வந்து ஜின்னு இங்கே தான் வந்து அவங்க அடங்கியிருக்கப்பட்டிருக்குது. ஸோ ஜலால் ஜமால் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அடக்கஸ்தலம் பண்ண இடத்துல தான் நம்மளுடைய இந்த கல்லு பள்ளி இருக்குது. இது எடை கொண்ட இதை வந்து கண்டிப்பாக மனிதர்கள் தூக்குறதுக்கு சாத்தியம் இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜின்னு பள்ளி அப்படின்னு சொல்கிறது எல்லாம் அப்படியே நம்ம பள்ளியோட உள்நோக்க வரைக்குமே இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த உள்ள அமைப்புகள் எல்லாத்துலேயுமே அந்த அதிகமான எடை கொண்ட ஒரு பள்ளி தான் வச்சுருக்காங்க. அதாவது இங்கே தூண்கள் வந்து 24 தூண் இருக்கும். 24 தூண்கள் உள்பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 24 தூண் இருக்கும். அந்த 24 தூணும் எதை அடிப்படையாக வச்சு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கலிமா. இஸ்லாத்துடைய மூல மந்திரம் வந்து லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா. லா இலாஹ இல்லல்லாங்கிறது 12 எழுத்து, முஹம்மதுர் ரசூலுல்லாங்கிறது 12 எழுத்து. ஆக மொத்தம் லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா 24 எழுத்து. அப்போ இந்த 24 எழுத்தை கம்பைல் பண்ணிய இந்த ஜலால் ஜமால் பள்ளியினுடைய உள்பள்ளியினுடைய தூண்கள் 24 தூண் அமைக்கப்பட்டிருக்கு. ஈமான், அதாவது கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, இஸ்லாத்துடைய அடிப்படை 5 கடமைகள். அதே மாதிரி கலிமாக்கள் 5. கலிமாக்கள் 5. ஜலால் ஜமால் பள்ளியினுடைய அந்த வாசல்கள் 5 வாசல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம தினக்குளம்ண்ணே, லோக்கல் தானே. நம்ம லோக்கல் தினக்குளம் தான். என்னென்ன உள்ள போட்டிருப்பீங்கண்ணா? அல்வா பூஞ்சி படுத்துறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது அல்வாக்குள்ள கோதுமை மாவு இருக்கும். ஆமாம். ஓகேண்ணா கோதுமை. ஸோ பெரியப்பட்டினத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இங்கே ஒரு கடை இருக்குது, லெனின் ஹோட்டல் அப்படின்னு. நிறைய மக்கள் வந்து சந்தனக்கூடு முடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. அண்ணன் ஒருத்தர் ஃப்ரைட் ரைஸ் அடிக்க ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஒருவேளை நீங்கள் சந்தனக்கூடு வந்து டைம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக போச்சுண்ணே. நல்லபடியாக வியாபாரம் இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சுண்ணே. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 2 தடவை சந்தனக்கூடு தூக்குனா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சந்தனக்கூடு ரொம்ப பெட்டர்ண்ணே. ஓகேண்ணா. கிராமத்து ஆளுகளும் கண்டிப்பா வருவாங்க. எல்லாரும் வருவாப்ல. எல்லாரும் கண்டிப்பா வருவாங்க. எல்லா மக்களும் வந்துட்டு போற நம்ம சந்தோஷமா இருக்கு. ஆமா. ஓகே, நான் தம்பி கண்ணாடி வாங்கி கொடுத்துட்டா? வாங்கியாச்சு. தம்பி பேரு பெரியப்பட்டினம் தான். காக்கா வந்து பெரியப்பட்டினம் ஜமாத்தோட தலைவர். ஆமா தலைவர். சந்தனக்கூட சூப்பரா நடத்தி முடிச்சிட்டியா? ஆமா, நல்லா இருக்குல்ல உங்களுக்கு? நல்லா நீங்க பாத்துருப்பீல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நல்லா போட்டு விடுங்க. நல்லா என்ஜாய் பண்றாப்ல. நல்லா. சரி, அப்படி ஒரு சந்தனக்கூட நடத்தி முடிக்கிறீங்க. வருஷம் எவ்வளவு மக்கள் வந்துட்டு போறாங்க? மக்களுக்கு பாத்தியல்ல, மக்கள் இருக்க கூடுதல் இருக்காங்க, குறைகள் கிடையாது. நைட்டு பாத்தியல்ல, கச்சேரியை பாத்தியல்ல, நல்லா இருக்கு. உங்களுக்கு கொடியேற்றத்துக்கு வந்து எம்எல்ஏ எம்பி வந்திருந்தாங்க. அன்றைக்குன்னு ஒரு சாயந்தரம் ஒரு கச்சேரி வச்சாங்க. கச்சேரி வச்சாங்க. பெருநாள் ஈவினிங் ஒரு கச்சேரி, 2 கச்சேரி. நேற்று நைட்டு ஒரு கச்சேரி, கூட்டு நைட்டு ஒரு கச்சேரி, இன்னைக்கு ஈவினிங் ஒரு கச்சேரி. நீங்க போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சியாத் ஃபாஸ்ட் ஃபுட்னு. இந்த கடையில் அப்படியே நம்ம என்ன சொல்றாப்லன்னா, ஒரு பானை நிறைய ஃப்ரைட் ரைஸ் சோறாக்கி வச்சிருக்காப்ல. எந்த ஒரு திருவிழாவில் நம்ம இப்படி ஒரு கடையை பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து நிறைய இருக்கு. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65, லெக் பீஸ் எல்லாத்தையும் மாசா வச்சிருக்காப்ல. காக்கா வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. மக்கள் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாப்ல. அதெல்லாம் நம்ம கடையில் நிறைய ஜாடி வச்சிருக்காப்ல. ஜாடி, கண்ணாடி கிளாஸ், இதெல்லாம் சூப்பர் கிளாஸா வச்சிருக்காப்ல. நிறைய மக்கள் கிராமத்துல இருந்து வந்து அந்த கிளாஸ் எல்லாம் சந்தோஷம். அண்ணே வாங்க, நல்லா இருக்கீங்களா அண்ணே? எந்த ஊர் உங்களுக்கு? முத்துப்பேட்டை. பெருநாளுக்கு கண்டிப்பா வந்துருவீங்க அந்த சந்தனக்கூட்டுக்கு. என்ன இங்க நல்லா கிடைக்கும் சீப்பா? இப்போ நாளைக்கு எல்லாம் விளையாட்டா இருக்கு. எல்லாம் விளையாட்டா இருக்கு. கொண்டு வர காசு பூரா கொடுத்துட்டு வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. சரிண்ணா. செலவழிக்க தான் நம்ம பிறந்திருக்கோம். கஷ்டப்பட்டு கடையில் சம்பாதிச்சாலும் கடையில் கொடுத்துட்டு போனதான் சந்தோஷம். ஓகே, முத்துப்பேட்டையில இருந்து வந்திருக்கீங்க. நல்லா இருக்கா காசு சந்தனக்கூடு? நல்லா இருக்கு தம்பி. சரிக்கா, பை நிறைய காசு வச்சிருக்கீங்க? இல்ல, கொஞ்சமா கொண்டு வந்து தாலி தார்த்தாங்க 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் கேட்கிறப்பலாக்கா? குளிர்வன் கேட்டா கிடைச்சிடா, நம்மகிட்ட கிடைக்காது. தேங்க்ஸ் அக்கா. பார்க்கும்போது இந்த மாதிரி சாப்பாடு கடையிலுமே பார்க்குறோம். அண்ணன் வாடகைக்கு டேபிள் சேர் எல்லாம் எடுத்து போட்டு இந்த இடத்துல ஃப்ரைட் ரைஸ் கடை பட்டா பண்ணிட்டு இருக்காப்புல. என்னன்னு தெரியல, பெரியப்பட்டினத்தில் வைக்கிற கடைகள் எல்லாருமே பெரிய அண்டா குண்டெல்லாம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கடைகள் நம்ம ஒரு பக்கம் பார்த்துருந்தாலும் ஒரு சந்தனக்கூடுனா ராட்டினம் ரொம்ப முக்கியம். நிறைய ராட்டினம் வச்சிருக்காப்புல. இந்த ராட்டினம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும்.
அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கவுத்து விட்டுரும். ஆனாலும் மக்கள் வந்து தைரியமாக ஆடிட்டு இருக்காப்புல. நிறைய கிராமத்துலேருந்து மக்கள் வந்துருந்தவங்க எல்லாருமே இந்த சந்தன கூட ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா இதுக்கு பேர் அனல் ஊஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 30 தொட்டி அப்படின்னு ஸ்டாரியர்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கொலம்பஸ் இருக்குது. ஏர்வாடியில் இருந்தது அப்படியே கவுத்தி எடுத்துகிட்டு வந்த மாதிரி. இந்த ஆட்டத்தை பார்த்தோம்னாலே தெரியும் எல்லாரும் வீடு போய் சொருகுமான்னு தெரியல, அந்தளவுக்கு பயங்கரமாக ஆட்டம் ஆடிட்டு இருக்காப்புல. ஒரு சூப்பரான ஆட்டம் மாதம் ஆடிட்டு இருக்கு. அப்படியே நம்ம வந்தோம்னா இந்த குழந்தைகளுக்கான ஒரு ஹெலிகாப்டரு அப்படியே வானத்திலேருந்து இறங்கின ஏஞ்சல் மாதிரி ஒரு ஆளாக வந்துட்டு இருக்கா பாப்பா. தண்டேதபாணி பழனியிலேருந்து அப்படியே வண்டியில். ஆமாம், அப்படியே நேரடியாக வண்டியில் வேலை தான் இல்லை, இருந்தால் அப்படியே இருக்கும். ஓகேண்ணா, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? அருமையாக இருக்குது. வருஷம் ரொம்ப சிறப்பாக நடத்துகிற ஒரு சந்தனக்கூடு நிகழ்ச்சி இது. நம்மளுக்கு ஊர் பக்கத்தில் இளங்காமணி பக்கத்தில் கிராமம். ஆமாம், பக்கத்தில் வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியாக. நிறைய நாட்டங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய நாட்டங்கள் வந்திருக்கு. மக்கள் நிறைய கூட்டமான வந்திருக்கு. நைட்டு கச்சேரி வச்சிருந்தாங்க, அருமையாக இருந்துச்சு. அண்ணே உங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாத்தையுமே கூட்டு வந்திருக்கப்பல அண்ணன் ஒரு பேர் சொன்னீங்கன்னா இளங்காமணி. அண்ணே நல்லா இருக்கானே? டயர்ட் ஆயிட்டில திருவிழால வந்து நல்ல தூக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. இல்ல நைட் ஃபுல்லா தூக்கம் முடிச்சது. அண்ணன் விடிய சந்தன கூட பார்த்து ரைட்டா டயர்ட் ஆயிட்டாப்ல. இளங்காமணில இருந்தீங்களா வெளியூர் வந்திருக்கீங்களா? எல்லாருமே இளங்காமணி. இந்த ஏரியாவுக்கு இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா என்ன நடந்தாலும் இந்த ஏரியாவுக்கு இதான் மிகப்பெரிய திருவிழா. மெட்ராஸ்ல என்ன திருவிழா இருக்குதோ அதுக்கே கூட இருக்கும். ஓகே அம்மா என்ஜாய் பண்ணிக்கணும்ல. பலூன் எவ்வளோ கவனியா? 100 ரூபாய்க்கு. இந்திக்கார பையன் 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாப்புல, குறைச்சு கொடுக்கல. அடுத்த வருஷம் நம்ம இன்னும் குறைச்சு கொடுத்துருவோம். சரிப்பா. எல்லாருமே தாய்மார்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அண்ணே வாங்கண்ணே, எவ்வளோ உருளைக்கிழங்கு? 50 ரூபா தான். அதில் 3 ரூபா உருளைக்கிழங்கு 50 ரூபாய்க்கு வச்சிருக்காப்புல. ஆனால் அண்ணன் நல்ல மனசோட வாங்கியிருக்காப்புல. பாப்பா பேருமா? பாப்பா சாப்பிட்டு இருக்கும்போது பேர் சொல்ல மாட்டாப்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுவாப்ல. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம். தேங்க்ஸ்ண்ணா. என்ன சந்தனக்கூடுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 4 ஏக்கர் இடத்த வந்து ராட்டினத்துக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் ராட்டினத்தில் ஆடினாலும் குடும்பமாக நிறைய பேர் இங்கே உட்காந்து தங்கி ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்தாலும் ரொம்ப தரமாக நடக்குது. அந்த அனல் ஊஞ்சால கிட்டத்தட்ட 60 பேர் தான் ஏற்ற முடியும். இன்னும் மக்கள் வந்து ஒரு 1000 பேர் ஏறுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த டோரமே ரொம்ப சூப்பராக இருக்கு. எந்த இடத்துல பார்த்தாலும் கூட்டமாக இருக்கு. ராட்டினம் ஒரு என்டர்டைன்மெண்ட். ஓ, வருஷத்துல ஒரு நாள் எல்லா இடத்துலையும் ஆடி முடிச்சிருவாப்ல. புதுமோடா, அதுக்கடுத்து பெரிய வட்டம். சரியாக்கா. புதுமோட்டினால தெய்வீக கலையறிஞர் பேர் என்ன? மணிக்குமார். எத்தனை மணிண்ணே? எனக்குண்ணா எத்தனை மணினா? ஒரு 8 மணி வரைக்கும் 12 மணி. சரிண்ணா, பெருநாள் எப்படி போயிட்டு இருக்கு? சந்தனக்கூடு போய்கிட்டு இருக்குண்ணா. வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஒரே மாஸ் என்ஜாய்மெண்ட் தான். ஒரே மாஸ் என்ஜாய்மெண்ட். எந்த ஊர் உங்களுக்கு? நம்மளுக்கு ராமநாதபுரம் தானே. இந்த பெரியப்பட்டினம் திருவிழா சந்தனக்கூட பார்க்கறதுக்கே வெளிநாட்டில் இருந்து வந்தா சொல்கிறாங்களே. ஆமாம், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பெரியப்பட்டினம் சந்தனக்கூடில் வந்து ஒரு எப்படி வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 2000 பேர் 3000 பேர் வந்து சவுதி, சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலையும் இந்த பர்டிகுலராக வந்து இந்த ஹஜ் பெருநாள் டயத்தில் மட்டும் எல்லோரும் வந்துடுவாங்க. 10 நாள் லீவோ 1 மாதம் லீவில் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா சுற்று வட்டார மக்கள், நம்ம ஹிந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்டின் அதிகமான கூட்டத்தை பாருங்கள் ஹிந்துக்கள். ஏன்னா வந்து நல்ல நம்ம வந்து எல்லாம் வந்து மத ஒற்றுமை, ஒரு சமூக நல்லிணக்கம், அண்ணன் தம்பி இந்த மாதிரி பழகிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற இது. நம்ம பானிபூரி பார்த்தாலும் இந்த பக்கம் நார்த் இந்தியன் டிஷஸ் நிறைய வச்சிருக்காப்ல. பாவா பூச்சி இந்த மாதிரி வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் குளிக்கு சர்பத்து. தம்பி சர்பத்து நல்லா இருக்கா? என்ன ஃப்ளேவர் இது? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரா? பாப்போம். தம்பி சொன்ன மாதிரி அசல் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. எவ்வளோ ரூபா போட்டாப்ல? 50 ரூபாய்க்கு ஸ்ட்ராபெரி சர்பத்து கிடைக்கும். பூஸ்ட்லாம் வச்சிருக்காப்ல. டீ கடையா ஜூஸ் கடையான்னு தெரியல. அப்படியே நம்ம போனோம்னா இது ஒரு ஐஸ்கிரீம் கடை. இந்த ஐஸ்கிரீம் கடையுமே வந்து பார்த்தோம்னா ஒரு கேரளா சேட்டை வச்சிருப்பாரு நினைக்கிறேன். ரெட் வெல்வெட்லேருந்து ஏகப்பட்ட ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் இருக்குது. அப்படியே ரிலாக்ஸ் கார்னர், டீ கடையிலேருந்து இது எல்லாமே வச்சிருக்காப்புல. நம்ம பார்த்துட்டு வர இடங்கள் எல்லாமே மக்கள் வந்து கூட்டம் நிறைய இருக்காப்புல. ஒரு 40,000 மக்கள் 50,000 மக்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த சந்தனம் கூட ரொம்ப களைகட்டி இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான இந்த ஒரு கப்பல் ராட்டினம் அப்படின்னு சொல்லுவாப்புல. இது ஏர்வாடியில் நம்ம பார்த்துருந்தோம். லைட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருந்தாப்புல. இன்னும் மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இந்த ராட்டினத்தை ஏறிட்டு இருக்காப்புல. ரொம்ப சூப்பரான ராட்டினம். ஏகப்பட்ட வந்து அல்வா கடையை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே வந்து நம்ம தர்கா போகிற வரைக்குமே நிறைய வந்து அல்வா கடைகள் வரிசையாக வச்சிருக்கு. எல்லா கடைகளிலுமே தராசு நிறையா தொங்க விட்டுருக்காப்புல. அண்ணன் கடை சூப்பராக இருக்கு நினைக்கிறேன். வாங்கினேன் நல்லா போயிட்டு இருக்கானே. வியாபாரம் பரவாயில்லையா? நல்லா இருக்கல. ஏர்வாடியில் பார்த்தோமோ? நல்லா வியாபாரம் போயிட்டு இருக்கானே. சூப்பர். அண்ணே அண்ணன் அடிக்க போறாரு. அதேதான் அதே படையப்பா கத்தி சுத்துற மாதிரி இருக்கு. அல்வா கடை மிஸ்ரானே. ஓகே. வியாபாரம் கொஞ்சம் இழுவரையாக ஓடிட்டு இருக்கு. அல்வா அதனால வியாபாரம் சரியா? ஆனால் முன்னாடி மாதிரிலாம் இல்லை. ஜனங்கள் ரொம்ப
ரொம்ப கம்மி. காசை கொண்டு வந்து வெளியில எடுக்க மாட்டாப்ல. எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும்? எத்தனை நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம்? இது ஒரு வாரம் 10 நாள் வரை இருக்கும். என்ன உள்ள சேர்க்கறதுலாம்? உள்ள அரிசி மாவு, சீனி, எல்லாம் உடம்புக்கு சத்தான பொருள் எல்லாம். இது என்ன அல்வா? பீமஸ் அல்வாவா? இது வந்து கோதம்பை சேர்க்கறது. கோதம்பை அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா இருக்கும். வந்துறீங்க. அப்ப நல்ல வரவேற்பு இருக்கு மக்கள்கிட்ட. வேற எங்கெல்லாம் கடை போடுவீங்க? நாங்க எல்லா ஊர்லயும் போடுவோம். எங்க பையில காசு இருக்கு அப்படின்னு ஓடிடலாமா? சரிங்க சரிங்க. தேங்க்ஸ்க்கா. பெரிய பட்டணம் தான். நம்ம பெரிய பட்டணம் தான். நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க? ஆமாம், கட்டாயமா. நீங்கள் போகிற என்னென்ன யூஸ் போடுறீங்களா பார்த்துட்டு தான் இருப்பேன். எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு தான் இருப்பேன். சரி சரி சரி. உங்களா ஒரு நாள் ஒரு பார்க்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. நேரில் பார்க்க நினைச்சு. ஆமாம், அது இன்னைக்கு தான் நீங்கள் எனக்கு பயன்பாடு கிடைச்சிருக்குது. சரிக்கா சரிக்கா. சொந்தக்கூட நல்லா போச்சா? கம்ப்ளீட்டாக சிறப்பாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான சாப்பாடு கடைனா ஹபீப் புரோட்டா கடைன்னு சொல்றாப்ல. இந்த கடையில் உள்ள கொத்து புரோட்டா ஃபேமஸ்னு அண்ணன் தான் வந்து அடிச்சிட்டு இருக்காப்ல. இந்த புரோட்டா வந்து இப்போ கொத்து புரோட்டா அடிக்க போறாப்ல. அதில் உள்ள வந்து பார்த்தோம்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா போயிட்டு இருக்கா? கொத்து புரோட்டா அடிச்சு கை வலிக்குதா? அப்படியே அடிப்பீங்களா? இப்போ அடிச்சுட்டு தான் இருக்கா? ஓகே ஓகே. அப்படியா? 2 பேரும் ஆளு வெள்ள சட்டையோட பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவெல்லாம் கூட்டு கமிட்டி எல்லாமே ஆயில் தலைவர். பாத்தீங்களா? ஆயில் தலைவர். அண்ணன் நீங்க 2 ரோட்ல பாக்குறேன். ஒரு இடத்துல சந்தன கூட ஃபுல்லா போயிட்டு இருந்தாப்ல. முடிச்ச உடனே களத்துல இறங்கிட்டாப்ல. கேக்கா எவ்வளவு புரோட்டா ஓடும்? ஒரு நாளைக்கு வந்து எனக்கு கூட்டு நேரத்தில் மட்டும் ஒரு 100 கிலோ ஓடும். அந்த அளவு ஓடிடும். ஓடிடும். மக்களுக்கு எல்லாம் சரியா வந்துருமா? 1700 2000 போட்டா ஓடும். அந்த அளவு மக்கள் வாங்குறாங்க. வருவாங்க. உங்க கடைக்கு கொத்து புரோட்டா ஃபேமஸ் வராப்ல. அப்படியா? கொத்து பரோட்டா, முர்த்தபா, இடியப்பம் இதெல்லாம் ஃபேமஸ் நம்மள்ட்ட. மலேசியால இருந்து வந்துறீங்க? மலேசியால இருந்து வந்தனால காக்கா அந்த வெள்ளி செயின் போட்டுருக்காப்ல, கொத்து புரோட்டா போடுறாப்ல. வேற லெவலாக்கா போட்டுட்டு இருக்காப்ல. உள்ள வந்து புரோட்டா கிட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா நைட்டு களைகட்டும். பனைக்குளம் ஃபேமஸ் சூப்பராக புரோட்டா போயிட்டு இருக்கா. இந்த பெரிய பண்ண சந்தன கூடைக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா சையத் அலி ஒளிவுல்லா தர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தர்கா தான் இந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இங்க இருந்து தான் சந்தன கூடுகள் வந்து கொண்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போவாங்க. ஸோ நம்மளுடைய சையத் அலி ஒளிவுல்லா தர்கா பெரியப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஒரு தர்கா தான். அந்த காலத்தில் இஸ்லாம் மதத்தை வந்து எடுத்துரைக்கிறதுக்காகவும் சில யுத்தங்கள் பண்ணியும் எல்லா இடத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இங்கே அடங்கியிருக்கவங்க தான் இந்த சையத் அலி ஒளிவுல்லா தர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து தான் நம்மளுடைய அந்த சந்தனம் எல்லாமே பூசப்பட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். சையத் அலி ஒளிவுல்லா தர்கா நம்மளுடைய பெரியப்பட்டினத்தில் உள்ள தர்காவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சையத் அலி ஒளிவுல்லா தர்காவுக்கு போகிற எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பத்திகள் வாங்கிட்டு போவாங்க. அதுக்குன்னே அண்ணன் பத்தி கடை வச்சிருக்காரு. ஸோ இங்கேருந்து வந்து நிறைய பேர் வந்து நேர்த்தியாக இந்த பத்தியான என்ன பேப்பர் வச்சிருக்கீங்க? இது அது உள்ள கொடுக்கறதுக்கு. ஓகே ஓகே. இந்த பேர் என்ன? சீனி மட்டும் கொடுப்பீங்க? கோயிலுக்கு போய் தேங்காய் பழம் கொடுக்குற மாதிரி. ஆமா ஆமா ஆமா. சந்தன பூவு அவளே நார்சனா எல்லாம் கொடுப்பாங்க. ஓ ஓகேண்ணா. 2 பேர் கொடுத்தா ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ அதுக்கு மாதிரி கடை வச்சிருக்கீங்க. இந்த டான்ஸ் ஷோ போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன பாப்பா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் பார்த்துட்டு இருக்கோம். சையத் அலி ஒளிவுல்லா தர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 124 வருடமா இங்கே ஒரு சந்தன கூடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு சந்தன கூடுக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் திரளா இங்கே இருக்காங்க. மணி 9 மணியை தாண்டினாலுமே கண்ணுக்கணக்கு தூரம் வரைக்கும் மக்கள் கூட்டத்தை நம்ம நிறைய பார்க்க முடியுது. இந்த ஒரு சந்தன கூடு திருவிழாவை இந்த ஒரு நேரத்தில் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு உதவி பண்ண முபாரக் காக்கா அவர்களுக்கும் நன்றி. இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்ச முபாரக் காக்கா அவர்களுக்கும் நன்றி. முகமது ஃபகத் தம்பி தான் வீடியோ எடுத்தாப்புல, அவருக்கும் நன்றி. பெரியப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கௌதம் குணசேகரன்.